ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஇமெயின் அண்ட் நீட்டுக்கான ரொம்ப ஈஸியான ஸ்கோரிங் சாப்டர், அதாவது லாஜிக் கேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். வாங்க போகலாம். லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோனா ஹை வோல்டேஜ், ஒன் அப்படின்னா லோ வோல்டேஜ், இல்லை ஒன்னா லோ வோல்டேஜ், இல்லை ஜீரோனா ஹை வோல்டேஜ், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த கம்ப்யூட்டரே வேலை செய்யுது. இப்போ நான் ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் நான் டைப் பண்றேன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு ஏ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தெரியாது. ஏ அப்படிங்கிறது ஒரு ஆஸ்கி கோடா, அதாவது ஒரு மிஷின்குள்ள ஒரு கோடா அது உள்ள போகும். அந்த கோடு என்ன பண்ணும்னா மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒன்லி, 0 1 0 1 0 0 0 0 அந்த மாதிரி. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு தான் இந்த நம்ம மொத்த கம்ப்யூட்டர் சிஸ்டமே வேலை செய்யுது. இது பேர் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்னோட பூலியன் அல்ஜிப்ராவை புரிஞ்சுக்கணும். பூலியன் அல்ஜிப்ரானா என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் நான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஜேஇ மெயின் கொஷின்ஸும் நீட் கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லாஜிக் கேட்ஸ்லேருந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம பூலியன் அல்ஜிப்ராவும் லாஜிக் கேட்ஸும் படிக்கிறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டமை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் டெசிமல் சிஸ்டம் இருக்கு. அதாவது நமக்கு தெரிஞ்ச டெசிமல் சிஸ்டம் லைக் 764 ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இந்த 764 ஏன் 764 சொல்றோம்? ஏன்னா 4 × 10⁻0 பிளஸ் 6 × 10⁻1 பிளஸ் 7 × 10⁻2. ஸோ 700 பிளஸ் 60 பிளஸ் 4, இதை தான் நான் 764 சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் டெசிமல் சிஸ்டம். டெசிமல் சிஸ்டம்ல பேஸ் 10. இப்போ இதே ஆக்டல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஆக்டல் சிஸ்டம்ல பேஸ் 8. ஸோ 764 இன் ஆக்டல் சிஸ்டம் கேன் பி ரிட்டன் as 4 × 8⁻0 பிளஸ் 6 × 8⁻1 பிளஸ் 7 × 8². அப்போ இதை ஒரு வேல்யூ வரும் இல்லையா? இதுதான் ஆக்டல் சிஸ்டம்ல 764 நான் எழுதுனேன்னா எனக்கு அதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் நம்பர் வருது. ஸோ 764 ஆக்டல் சிஸ்டம்ல எழுதுனோம்னா. இதே ஹெக்ஸா டெசிமல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஹெக்ஸா டெசிமல் சிஸ்டம்னா 764 நம்ம 4 × 16⁻0, 16 பேஸ், அப்புறம் 6 × 16⁻1 பிளஸ் 7 × 16² நம்ம எழுதுவோம். இதுதான் ஹெக்ஸா டெசிமல் சிஸ்டம். ஒரு டெசிமல் சிஸ்டம்ல நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? நமக்கு 10 டிஜிட்ஸ் தான் இருக்கும். 0ல இருந்து 9 வரைக்கும் தான் டிஜிட்ஸ் இருக்கும். அதுக்கு மேல டிஜிட்ஸ் இருக்காது. ஆக்டல் சிஸ்டம்ல எவ்வளவு இருக்கும்? 0ல இருந்து 7 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா 8 டிஜிட்ஸ், 8 அப்படிங்கிறது டிஃபைன்டு கிடையாது ஆக்டல் சிஸ்டம்ல. அண்ட் ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம்ல 16 டிஜிட்ஸ் இருக்கும். ஃப்ரம் 0 to 9. அதுக்கப்புறம் A, B, C, D, E, Fன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் 9FC இப்படின்னு ஒரு நம்பர் இருக்கலாம் ஹெக்ஸாடெசிமல்ல. அதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ என்ன? C × 16⁻0 பிளஸ் F × 16⁻1 பிளஸ் 9 × 16² அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதுதான் இதை நம்ம எழுதணும். F-ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல், அதாவது டெசிமல்ல 15, நம்பர் 15. ஸோ 15 × 16 பிளஸ் C-ஓட ஈக்குவலன்ட் A-னா 10, B-னா 11, C-னா 12. 12 × 1 பிளஸ் 9 × 16². இதுதான் 9FC அப்படிங்கிற ஒரு நம்பரோட டெசிமல் ஈக்குவலன்ட். ஹெக்ஸாடெசிமல் நம்பரோட டெசிமல் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னா ஜஸ்ட் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2. பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா அதுக்கு எத்தனை நம்பர் இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. 2, கரெக்டா? 0வும் 1ம் மட்டும்தான் இருக்கும் அந்த நம்பர் சிஸ்டம்ல. அப்ப நான் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? 1011 அப்படின்னு இருக்கும். 1011 எப்படி நம்ம டெசிமல் சிஸ்டம்ல கன்வெர்ட் பண்றது? 1 × 2⁻0 பிளஸ் 1 × 2⁻1 பிளஸ் 0 × 2² பிளஸ் 1 × 2³. அப்ப நான் எழுதுனேன்னா இது 1 பிளஸ் 2
ப்ளஸ் 0 ப்ளஸ் 8. அப்போ 11 அப்படிங்கிற நம்பரை தான் நான் வந்து 1011 எழுதியிருக்கேன் பைனரி சிஸ்டம்ல. இதுதான் பூலியன் அல்ஜீப்ரா ஆர் பைனரி சிஸ்டம் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இந்த பைனரி சிஸ்டமோட ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த லாஜிக் கேட்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த பூலியன் அல்ஜீப்ரா இஸ் சம்திங் தட் டீல்ஸ் வித் த பைனரி சிஸ்டம் ஒன்லி. பைனரி சிஸ்டமை வச்சு மட்டுமே நம்ம கால்குலேஷன்ஸ் எடுத்து போனால் அதுதான் வந்து பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ பேசிக் நம்பர்ஸை நான் சொல்லித்தரேன். பைனரி சிஸ்டமில் 0 0 அப்படின்னா 0, 0 1னா 1, 1 0னா 2, 1 1 அப்படின்னா 3. இப்போ 4 வந்து நம்ம இதில் எழுத முடியாது. அதுக்கு தான் நம்ம ஒரு பிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்திக்கணும். ஒரு பிட் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தனோம்னா நம்ம 8 நம்பர் எழுதலாம். 0 0 1, 0 1 0, 0 1 1, 1 0 0 தட் இஸ் 4. அதே மாதிரி 1 0 1 5, அதே மாதிரி 1 1 0 6, 1 1 1 7. அது மாதிரி நம்ம பிட்ஸ் எழுத பிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண the number of numbers we can represent will be more. உங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க 32 பிட் சிஸ்டம், 64 பிட் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். 32 பிட் சிஸ்டம்னா எத்தனை நம்பர் எழுதலாம்? நீங்க 2 பவர் 32 நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். அதே மாதிரி 64 பிட்னா 2 பவர் 64 நம்பர்ஸை நம்ம எழுதலாம். ஒவ்வொரு டாஸ்க் இந்த கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் அசைன் ஆயிருக்கும். அந்த நம்பர் வந்து இவென்ச்சுவலி கன்வெர்ட்டிங் டு ஹை வோல்டேஜஸ் அண்ட் லோ வோல்டேஜ். அதை மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ லாஜிக் கேட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூலியன் அல்ஜீப்ராவோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் லாஜிக் கேட்ஸை ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். ஏ அப்படிங்கிறது இட் கேன் டேக் வேல்யூஸ் 0 or 1. பி அப்படிங்கிறது இட் ஆல்சோ கேன் டேக் 0 or 1. இதுதான் அந்த வேல்யூஸ் இருக்கலாம். இது வந்து நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் நம்பர்ஸ் இந்த பைனரி சிஸ்டம். ஏ இன்டு பி என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி ஏ பிளஸ் பினா என்ன? தட் இஸ் அடிஷன். ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது நார்மல் ஏ இன்டு ஏ அப்படிங்கிறது. ஸோ ஏ இன்டு ஏன்னா ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ 1 இன்டு 0 வந்து 0, 0 இன்டு 1 வந்து 0. அதே மாதிரி 1 plus 0 is equal to 1, 0 plus 1 equal to 1. 0 into 0 is equal to 0, 1 into 1 is equal to 1, 0 plus 0 equal to 0, 1 plus 1 is not equal to 2. 1 plus 1 வந்து 2 கிடையாது. ஏன்னா 2ங்கிற நம்பரே பைனரி சிஸ்டம்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. 1 plus 1 is always equal to 1 only. ஓகே. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏ பார் அப்படின்னா இது பேர் கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க, இல்லை ஏ பார்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஏவோட வேல்யூ வந்து 0வா இருந்தது அப்படின்னா ஏ பாரோட வேல்யூ வந்து 1. அதே ஏவோட வேல்யூ வந்து 1ஆ இருந்ததுன்னா ஏ பாரோட வேல்யூ வந்து 0. அப்படியே உல்டாவா வரும். இது வந்து நெகேஷன் சொல்லுவாங்க. நெகேஷன் அப்படின்ட்டு ஏ பார் பிளஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் பார் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் இன்டு பி பார். திஸ் லா இஸ் கால்ட் அஸ் டிமார்கன்ஸ் லா. நம்ம லாஜிக் கேட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிமார்கன்ஸ் லா ரொம்ப ரொம்ப முக்கியம். டிமார்கன்ஸ் லானா என்னன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் இன்டு பி பார். அதே மாதிரி ஏபி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார். ஓகே, இது வந்து டிமார்கன்ஸ் லா. இந்த டிமார்கன்ஸ் லாவையும் நம்ம பூலியன் அல்ஜீப்ராவோட பேசிக் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனை வச்சேன்னா நம்ம லாஜிக் கேட் சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா என்னன்னு. கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? அது ஒரு கால்குலேட்டர், ஒரு பெரிய ஜைஜான்டிக்கான ஒரு கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர்ல எப்படி வந்து அடிஷன் பண்றது, எப்படி வந்து சப்ராக்ஷன் பண்றது, எப்படி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்றதுங்கிறதெல்லாம் வச்சுதான் இந்த ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங்கிறது ஒரு வெரி ஹை லெவல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். இவென்ச்சுவலி எவ்ரி திங், நீ வந்து கீயை ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த லாஜிக் கேட்ஸ்குள்ளே போய் ஒரு கால்குலேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும், டிவிஷன் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக மாறி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வருது. இது ஒரு வெரி 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 ஹை லெவல் ஆஃப் சிஸ்டமில் நம்ம உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பட் உள்ள கம்ப்யூட்டர் சிப்புக்குள்ள, அதாவது அந்த ப்ராசஸருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இந்த பில்லியன்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் இருக்கும். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் யூசிங் டிரான்சிஸ்டர்ஸ். அந்த டிரான்சிஸ்டர்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு ப்ராசஸருக்குள்ள தெர் ஆர் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ். அந்த லாஜிக் கேட்ஸ் ஆர் மேட் அப் வித் டிரான்சிஸ்டர்ஸ். அந்த டிரான்சிஸ்டர்ஸ் தான் இவென்ச்சுவலி இட் இஸ் மேக்கிங் ஆல் த சிலிகான் சிப் டு ஒர்க். நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த டிரான்சிஸ்டரில் தான் வேலை செய்யுது.
ஸோ லாஜிக் கேட்ஸோட பேசிக் லாஜிக் கேட்ஸ் அண்ட் ஆர் கேட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வி நீட் டு அனலைஸ் ஏன் சீரீஸ் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் சீரீஸ் சர்க்கியூட் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஸ்விட்ச் ஏ, ஸ்விட்ச் பி. ஸ்விட்ச் ஏ க்ளோஸ்ட் அப்படின்னா அது ஆன், ஆன் அப்படின்னா ஒன்னு வச்சுக்கலாம், ஆஃப் அப்படின்னா ஜீரோன்னு வச்சுக்கலாம். இந்த பல்ப் வந்து எப்போ க்ளோ ஆகும்? ஏவும் பியும் ரெண்டுமே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி இந்த பல்பு வந்து க்ளோ ஆகும். அப்போ நான் கேசஸ் எழுதுறேன், ஏ பி ஒய். இது பேர் தான் நம்ம ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூத் டேபிள். ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0, ரெண்டுமே ஓப்பனாக இருக்கு அப்படின்னா இந்த பல்ப் வந்து எரியுமா? எரியாது. ஸோ 0. ஏ 0, பி 1, அப்போ பல்ப் எரியுமா? எரியாது. நெக்ஸ்ட் ஏ 1, பி 0, பல்ப் எரியுமா? எரியாது. ஏ ஆன், பி ஆன், அப்போ பல்ப் எரியுமா? எஸ், பல்ப் எரியும். இந்த ட்ரூத் டேபிள் பேரை தான் நான் என்ன சொல்லுவேன்னா அண்ட் கேட் அப்படின்னு சொல்லுவேன். திஸ் அண்ட் திஸ், ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி. ஏவும் ஆனா இருக்கணும், பியும் ஆனா இருக்கணும், அப்பதான் அந்த அவுட்புட் வந்து ஆனா இருக்கும். இதை நம்ம பூலியன் அல்ஜீப்ரால எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஏ இன்டு பி, அதாவது வெறும் ஏபி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் கால்டு த அண்ட் கேட். நெக்ஸ்ட் பேரலல் கனெக்ஷன் எடுத்துக்குவோம். ஏ பி பேட்டரி சேம் பல்ப். இப்போ நம்ம கேசஸ் எழுதணும்னா ஏ 0, பி 0, அப்போ ஒய்யும் 0 தான், பல்ப் வந்து க்ளோ ஆகாது. இப்போ ஏ 1, ஏ 0, பி வந்து 1 ஆயிடுச்சு. அப்போ the circuit will be closed in this path and the bulb will definitely glow. So Y will be 1. A1, B0, the bulb will glow. A1, B1, bulb will glow. So this is called OR circuit, OR gate. This is called OR gate. இதனோட symbol இந்த மாதிரி OR gate. A or B, A ஆனா இருக்கலாம் இல்ல B ஆனா இருக்கலாம். So the bulb will glow. ஓகே, இதை வந்து நம்ம பூலியன் அல்ஜீப்ரால எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஏ பிளஸ் பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்படி இருந்ததுன்னா இது பேரு ஆர் கேட். நெக்ஸ்ட் கேட் வந்து நாட் கேட். நாட் கேட் ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும். இது பேரு நெகேஷன் கேட். ஸோ ஏ பார், ஏ கொடுத்தோம்னா ஏ பார் வந்துடும். ஸோ அந்த ட்ரூத் டேபிள் என்ன? ஏ அண்ட் ஒய். ஐ கேன் ரைட் இட் அஸ் ஏ 0னா ஒய் வந்து 1, ஏ 1னா ஒய் வந்து 0. இதை நம்ம பூலியன் அல்ஜீப்ரால என்ன சொல்லுவோம்? y equal to a bar அப்படின்னு சொல்லுவோம். this gate is called as not gate. not gate. next and கேட்டையும் not கேட்டையும் கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பேர் வந்து NAND கேட். NAND கேட். இதுக்கு ட்ரூத் டேபிள் a b y is equal to, we can write it as ab whole bar அப்படின்னு எழுதலாம். ab whole bar அப்படின்னு எழுதலாம். ஸோ 0 0 0 1 1 0 1 1. AND கேட்டோட ட்ரூத் டேபிள் எழுதிக்கோங்க. ab AND கேட்டோட ட்ரூத் டேபிள் 0 0 0 1. நம்ம NAND கேட்டோட ட்ரூத் டேபிள் என்ன? y equal to ab whole bar. இதுக்கு அப்படியே உல்டா, அப்படியே நெகேட் பண்ணி எழுதிடுங்க. 1 1 1 0. திஸ் இஸ் கால்ட் அஸ் த NAND கேட். அதனோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் போட்டிருப்பாங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் அ NAND கேட். நெக்ஸ்ட் இதே அனாலஜி எடுத்துட்டு NOR கேட்டுக்கு போட்டோம்னா, OR கேட்டுக்கு போட்டோம்னா தட் பிகம்ஸ் த NOR கேட். திஸ் இஸ் கால்டு த NOR கேட். இதுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்? ஏ பி, ஏ பிளஸ் பி. இது வந்து ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் பார் 0 0 0 1 1 0 1 1. திஸ் பிகம் 0 1 1 1. அப்படியே நம்ம நெகேஷன் பண்ணோம் 1 0 0 0. So this is called as the NOR gate. NAND gate and NOR gate.
NAND gate and NOR gates are always called as universal gates. ஏன்னா all the gates, all the types of gates can be made using NAND and NOR gates. இன்னொரு டைப்ஸ் ஆஃப் கேட் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஜார் கேட். ஜார் கேட்டோட பூலியன் ஃபார்மேட் என்ன அப்படின்னா y is equal to ab bar plus a bar b. This gate is called as ZOR gate. இது எப்படி வரும் நம்ம சால்வ் பண்ணலாம்னா a b y போட்டு a0 b0. ஸோ இங்கே 0 போடுங்க, இது 0 போட்டோம்னா திஸ் இஸ் ஆல்சோ 0, b இஸ் ஆல்சோ 0. ஸோ திஸ் டோட்டல் வில் பி 0. நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ லெட் அஸ் சே a is 0 and b is 1. அப்போ a is 0 அப்படின்னா இந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆயிரும். 0 into anything is 0. அண்ட் நெக்ஸ்ட் a பார் இருக்கு, அப்போ 0 into 1 bar plus 0 bar into 1. So what you will get? You will get as 0 bar வந்து 1, you will get as 1. So this is 1. 1 0 போட்டோம்னா 1 into 0 bar plus 1 bar into 0, that is equal to 1. So 1. Next 1 1 போட்டோம்னா 1 into 1 bar plus 1 bar into 1, that is equal to 1 into 1 bar 0, 0. So answer is 0. இதை வந்து parity செக்கர்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ரெண்டுமே சேமா வந்துச்சுன்னா இது 0 கொடுக்கும், ரெண்டுமே ஆப்போசிட் வந்துச்சுன்னா 0 1 1 0 வந்துச்சுன்னா 1ன்னு கொடுக்கும். இது பேரு ஜார் கேட். இதனோட ட்ரூத் டேபிள் இந்த மாதிரி இருக்கும், இதனோட சிம்பிள் இது. நெக்ஸ்ட் இதுக்கு ஈக்குவலண்டா எக்ஸ்நார் கேட், அதாவது இதனோட கம்ப்ளீட் நெகேஷன், இதனோட கம்ப்ளீட் நெகேஷன். ஸோ y is equal to ab plus a bar b bar அப்படின்னு வரும். ஸோ ab இதனோட ட்ரூத் டேபிள் எழுதிட்டு அப்படியே நம்ம நெகேட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ்நார் கேட்டோட ட்ரூத் டேபிள் வந்து 1 0 0 1. This is called XNOR gate. So these are the types of gates that we have seen so far. இந்த கேட்ஸை வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸ் போட்டதுங்கிறத நம்ம பார்க்கலாம். NAND gates and NOR gates are called as the universal gates because எல்லா கேட்டுமே ZOR கேட் ஆகட்டும் XNOR கேட் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம NANDும் NORல இருந்தும் பண்ணலாம். AND கேட்டை கூட நம்ம NAND கேட்ல இருந்து பண்ணலாம், NOT கேட்டை NAND கேட்ல இருந்து பண்ணலாம். எவ்ரி கேட் that we have studied so far can be made out of NOR gate and NAND gate. அதனால we can call this as universal gates. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் கொஞ்சம் நம்ம போடலாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏபி கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஒய் அப்படின்னு கேட்குறாங்க, வாட் இஸ் த ஒய் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட் அஸ் சால்வ் த ப்ராப்ளம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணிட்டே வரணும். ஏ இந்த இடத்துல நாட் கேட் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம இந்த ஒயரில் வர்றது ஏ பார் வரும். பி வித் நாட் கேட்னா இந்த இடத்துல வந்து பி பார் வரும். ஏ பாரும் பி பாரும் ஆர் ஆகுது, இது வந்து ஒரு நார் கேட், ரைட்? இது வந்து ஒரு நார் கேட். அப்போ ஒய் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஏ பார் பிளஸ் பி பார், தட் இஸ் ஆரிங் ஹோல் பார். ஏ பார் பிளஸ் பி பார் த ஹோல் பார், which can be written as by Boolean algebra. I know the De Morgan's law. A plus b the whole bar can be written as a bar into b bar. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, a bar plus b bar whole bar, that can be written as a bar whole bar into b bar whole bar, that is equal to a into b, which is called AND gate. This is an AND gate. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைமிங் டயக்ராம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைமிங் டயக்ராம்ஸ் கொடுத்து கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். டைமிங் டயக்ராம் கொஸ்டினை வந்து இது ஒன்றும் இல்லை, T1 T2 இதெல்லாம் வந்து ட்ரூத் டேபிளாக நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நம்பர்ஸாக போட்டுக்கோங்க நீங்கள். இது வந்து 0, திஸ் இஸ் ஆல்சோ 0, திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 1, 0 1 0 1 1 0 0 0 1 1 0 1. இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட்டை எழுதணும். அதுக்கு நம்ம பூலியன் அல்ஜிப்ரா ஆஸ் யூஷுவல் பண்ணணும்.
ஸோ இதனோட லிங்க் வந்து ஏபி, திஸ் போத் ஆர் ஆண்டிங் டுகெதர். அப்போ இந்த இடத்துல ஏபி வரும். இது பிசி போத் ஆர் நாண்ட் கேட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பிசி ஹோல் பார் இருக்கும். பிசி ஹோல் பார் that is again connected with the OR gate. So the final output will be AB plus BC bar. AB plus BC bar. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். AB plus BC bar. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கலாம் ட்ரூத் டேபிளில். y is equal to ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 0 into 0 plus 0 into 1 whole bar. 0 into 1 வந்து 0, 0 ஓட whole bar வந்து 1. That becomes 0 plus 0 bar. That is 0 plus 1 which is equal to 1. So இது வந்து high voltage வரும். Next 1 0 1. So case number 2, 1 into 0 plus 0 into 1 whole bar, which can be written as 0 plus 1, that is 1. So இதுவுமே 1. Next 0 1 0. So you substitute the value 0 into 1 plus 1 into 0 whole bar, that becomes 1 only. So here also it is 1. Here பாருங்க AB 1 into 1 plus 1 into 0 whole bar, which becomes 1 only again. 0 into 0, 0 into 1, that becomes 1 only again. 1 into 0, 0 into 1, that also becomes 1 only again. அப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல் அவுட்புட் ஒய்யோட டைமிங் டயக்ராம் எப்படி வருது? எல்லாமே ஒன்னாக வருது. 5 வோல்டேஜாக கான்ஸ்டண்ட்டாக வருது. ஸோ இது வந்து செகண்ட் சம். ஸோ இன்னொரு மாடல் ஆஃப் த கொஸ்டின் பார்க்கலாம். ஏபி கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏபி கொடுத்துட்டு வாட் இஸ் த ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் மோர் மாடல், we need to find the output. So A can be written as here, trace it and write it down. This A can be coming here also A bar. B can be coming here as B bar and B will come here as B. Both are connected to AND. So இந்த இடத்துல A B bar, இந்த இடத்துல A bar B அப்படின்னு வரும். இது ரெண்டும் OR gate ஆகுது. அப்போ that means Y is equal to A B bar plus A bar B. This is nothing but the ZOR கேட்டோட பூலியன் ஃபார்மேட். ZOR கேட்டோட பூலியன் ஃபார்மேட். இதுதான் அந்த கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், A B, this both are connected to A plus B the whole bar, which is again given like this. ரெண்டுமே மறுபடியும் ஆட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து A plus B whole bar plus A plus B whole bar. A plus B whole bar plus A plus B whole bar என்ன? A plus B whole bar தான். இதை வந்து மறுபடியும் இவங்க ஹோல் பார் பண்றாங்க. ஏன்னா இது நார் கேட். நல்லா பாருங்க, நார் கேட். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் ஹோல் பார் பண்றாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு A plus B whole bar which is equal to A plus B. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? ஃபைனலா A plus B வருது. A plus B மறுபடியும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? நெகேட் பண்றாங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து A plus B whole bar வரும். தட் இஸ் த நார் கேட். இந்த வீடியோல நம்ம பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி லாஜிக் கேட் சம்ஸை ஈஸியா சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி லாஜிக் கேட்ஸை படிக்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. பை.